பிக் பாஸ். I'm a king of the டப்பாங்குத்து. டப்பாங்குத்து பத்தி யார்கிட்ட பேசுற? ஏங்கிட்டியா? நாங்க யாரு தெரியுமில்ல? என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஏதாவது சொல்லிட்டு செய்யலாம். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். கருப்பனக்கிட்டையும் அந்த மாதிரி நீங்க பேசி பாருங்க. இப்ப நீ இந்த வாரம் நீ எவிக்ட் ஆனன்னு வச்சுக்கோயேன், இந்த வாரம் நீ வெளியே போறனா உனக்கு நல்ல பேர் இருக்கும்னு நினைக்கிறேன்னு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் அப்படி உனக்கு அட்வைஸ் பண்றதுனால என்ன தூக்கி வெளியே போட்டாலும் பரவாயில்ல, நீ உட்கார். ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்ப நானும் உங்ககிட்ட பேசினா பேசக்கூடாதா? மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா. முழிக்காது, அதுதான் உனக்கு நல்லது. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா. பிக் பாஸ் தலைமை ஆசிரியரிடம் நிறைய கடமைகளை கொடுத்திருக்கிறார். இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஓன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறா வட்டிக்கிட்டு இருக்காங்க? பேசியா? நான் பார்த்தது ஒரு தப்பா, நான் எல்லாரையும் தான் பார்த்தேன். இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். ஒரு தடவை நான் சூசையரே அட்டென்ட் பண்ண போயிட்டேன். அதுக்கு டைம் இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க? நாங்கள் 1, 2, 3 என்று சொன்னவுடன் எங்களை தவிர மற்ற ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் ஸ்விம்மிங் பூலில் குதிக்க வேண்டும். ஏன்னா அவங்க சின்ன செய்ய வைப்பாங்க.